கண்டுபிடிக்கிற? இரண்டு பக்கம் நிறந்திட்டப்பட்டிருந்தா எப்படி ஆன்சரை கண்டுபிடிக்கிற? ஒரு பக்கம் நிறந்திட்டப்பட்டிருந்தா எப்படி ஆன்சரை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி போட்டு போன கிளாஸ்ல உங்களுக்கு வடிவா சொல்லி தந்து, அப்படித்தானே? ரைட், அது விளங்கி நாட்கள் கை வைத்துங்க. போன கிளாஸ்ல விளங்கப்படுத்தினது. விளங்கலேன்னு சொன்னாலும் வீடியோ ரெக்கார்டிங் தந்திருந்து, சரியா? ஒரு திருப்பி ஒரு தரம் சொல்லி போட்டு நாங்க வந்து டே கணக்குக்கு போவோம். உதாரணத்துக்கு, உதாரணம் இல்ல, அதே கணக்குத்தான் 67வது கணக்கே நாங்க பார்ப்போம், சரியானே? 67வது கணக்கு, அதுல வந்து இப்படி கீறுபட்டிருக்குது. இப்படி ஒரு சதுரமுகி என்று தரப்பட்டிருக்கு, சரிதானே? இப்ப உங்களுக்கு கேட்கிறாங்க, முதலாவது 3 பக்கம் நிறந்திட்டப்பட்டா எத்தனை வரும் தெரியும் தானே? 3 பக்கம் நிறந்திட்டப்பட்டிருந்தா அது எத்தனை வரும்? கையில காட்டுங்க. 3 பக்கம் மட்டும் எத்தனை வரும்? 3 பக்கம் சொன்னா உச்சிகள், அதுல எத்தனை வரும்டா 8 வரும். என்ன? இந்த ஆண்டு, இந்த ஆண்டு, இந்த ஆண்டு, இந்த ஆண்டு, அதுக்கு போல கீழே இந்த ஆண்டு, இந்த ஆண்டு, சரியா? இந்த ஆண்டு அதுக்கு பின்னி கொண்டு. அப்ப 3 பக்கம் பண்ணி சொல்லி சொன்னோம். நாங்க என்னத்தை பாக்குறேன்டா? உச்ச பார்ப்போம். உச்சம் சொல்லி சொன்னா 8. அப்ப 3 பக்கம் சொன்னா 8. 2 பக்கம் திறந்து டீக்கிறதுன்னு சொல்லி சொன்னா நாங்க என்னத்தை பார்ப்போம்னு சொன்னா விளிம்பு. 2 பக்கம் என்று சொல்லி சொன்னா 2 பக்கம் என்று சொன்னா நாங்க பார்க்கறது வந்து விளிம்ப பார்ப்போம். விளிம்பு வந்து இங்க எத்தனை வரும்? அதாவது விளிம்புக்கு நாங்க பார்க்கறது இந்த ஆண்டு, இந்த ஆண்டு, இந்த ஆண்டு, இந்த 3 விளிம்பையும் தான் நாங்க எடுத்து பார்க்கணும், அப்படித்தானே? இந்த 3 விளிம்பை தான் நாங்க எடுத்து பார்க்கணும். இது எப்படின்னு சொன்னா, இந்த விளிம்புல 2 பக்கம் நிறந்திட்டப்பட்டிருக்கிற எத்தனை? 3 பக்கம் நிறந்துட்டீங்கன்னு சொன்னா இது 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 3 பக்கம் என்றா 2 பக்கம், 2 பக்கம் என்று சொல்லி சொன்னா இந்த விளிம்புல இந்த ஆவும் இந்த ஆவும் பாரத்தினால இந்த ரெண்டும் வந்து இந்த இருக்கிற ரெண்டும் வந்து 2 பக்கம் திறந்துட்டப்பட்டிருக்கும். என்ன? இந்த இருக்கிற 2 இது வந்து 2 பக்கம் திறந்துட்டப்பட்டிருக்கும். அப்ப இந்த விளிம்புல இது மட்டும்தான் 2 பக்கம் திறந்துட்டிருக்கிறது. அப்படின்றா இந்த விளிம்புல இது இதே போல எவ்வளவு ஒன்றிருக்கும், இந்த ஒன்றிருக்கும், இங்காத ஒன்று. அப்ப அப்படியே பார்த்தா அங்க 4. இந்த இருக்கிற விளிம்புல 2 பக்கம் திறந்துட்டப்பட்டது 4. அதே போல இந்த விளிம்பை பார்த்தா இந்த விளிம்புல இது மட்டும்தான் இருக்கு. அப்ப இது 1 2 இங்க 3 அங்க பின்னி கொண்டு இப்படி வரும், அதுல 4. அப்ப இதுலயும் 4. அடுத்தது இந்த ஒன்று வரையுது, இதுலயும் இது மட்டும் இருக்குது, இங்கேயும் வந்து 4 வரும். அப்ப இதுக்கும் 4. அப்ப 4 4 4 மொத்தம் 12. அப்ப 2 பக்கம் வந்து 12. ஒரு பக்கம் கேட்டா எதை பார்க்கணும்? ஒரு பக்கம் கேட்டா எதை பார்க்கிற? ஒரு பக்கம் கேட்டா முகம் என்கிறத பார்க்கிற. இதுல முகம் வந்து இந்த முகத்துல இது 2 பக்கத்துக்கு வரும். இது 3 பக்கம், இது 3 பக்கம், இது 2 பக்கம், இது 3, இது 2, இது 3, இது 2. இப்ப
எல்லாம் 2க்கு 3க்குமா போயிடும். அப்ப 1க்கு வாரதுன்னு சொன்னா இந்த நடுவுல வாரதுதான் 1க்கு நிறந்துட்ட பட்டி. அப்ப இது வந்து 1 சரியா. அப்ப இது 1 சொன்னா இதுக்கு அங்கால 1 இருக்கும். அப்படித்தான் பாக்குறேன் சரியா. இந்த முகத்துக்கு மொத்தமா 6 முகம் 6ஆல பிரிக்கிறோம்ல, அப்படி வராது. ஏனென்றா இதுல மாறி மாறி வருமான்னு சொன்னா நீள அகலம் மாறி மாறி வருமான்னு சொன்னா எங்களுக்கு பிரச்சனையா இருக்கும், தெரியாம இருக்கும். அதால இந்த மாதிரி இந்த முகம்னு சொன்னா அங்கால இதே மாதிரி. அப்ப இங்க வாரது வந்து 2, இதுக்கு வந்து இந்த வாரது இதுல 2, இதுவும் அதுக்கு பின்னிக்கிறது. அடுத்த இதடுத்த மண்டா இதுவும் இதுக்கு பின்னிக்கிறது பாரு. அப்ப அதுல 2, அப்ப 2 4 6. அப்ப ஒரு பக்கம் வாரது 6. ஒரு பக்கமும் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த 3ஐயும் நாங்க கூட்டணும். 2 பக்கம் வாரது, 3 பக்கம் வாரது, ஒரு பக்கம் வாரது, எல்லாத்தையும் நாங்க கூட்டணும். அப்படி கூட்டினா 8 12 6 எல்லாம் கூட்டினீங்க 8 12 20 6 26. இங்க மொத்தம் எத்தனை இருக்குது என்று பார்க்கணும். மொத்தம் வந்து 3 தரம் 3 தரம் 3 மொத்தம் 27. அப்ப 27ல இந்த 26 கழிச்சா 1 வந்து ஒரு பக்கமும் நிறந்திட்டப்படல. சரிதானே? 1 வந்து ஒரு பக்கமும் நிறந்திட்டப்படல. இது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு போன கிளாஸ் விளங்கப்படுத்தினது சரியா. அப்ப மறந்துடக்கூடாதுன்றதுக்காக ஞாபகப்படுத்துறதுக்காண்டி இப்ப சொல்லி தந்திருக்கு. சரி, அப்ப அந்த கணக்குல பார்த்தா இந்த இருக்குது இங்கே அடுக்கப்பட்டுள்ள பெரிய சதுரமுகியானது எல்லா பக்கமும் வர்ணம் பூசப்பட்ட பின்னர் கோட்டின் வழியே சிறிய சதுரமுகிகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வெட்டி எடுக்கப்பட்டது எனின் 3 பக்கங்களும் சதுரமுகி குட்டிகள் எத்தனை? 3 பக்கம் எத்தனை வரும்? இது 3 பக்கம் என்று கேட்டா சரியா. 3 பக்கம் சொன்னா இதுவும் வரும், இது இதைத்தான் சொல்றோம் 3 பக்கம். இப்ப இந்த ஆண்டு இருக்குது, அதே போல இந்த ஆண்டு இருக்குது, இந்த ஆண்டு இருக்குது, இந்த ஆண்டு இருக்குது. அப்ப மேல உள்ள 4 கீழே உள்ள 4 மொத்தமா 8. 3 பக்கம் சொன்னா நாங்க கண்ணை மூடிட்டு போடலாம், 8 தான், வேற வராது. ரைட். இவ்வாறு வெட்டியெடுக்கப்பட்டுள்ள 2 பக்கங்கள் மாத்திரம். 2 பக்கம் சொன்னா நான் வந்து கலர்ல காட்டுறேன். 2 பக்கங்கள் சொன்னா இந்த வாரது 2 இங்கேயும் வரும் சரியா. அப்ப இதுக்கு விளிம்பத்தான் பார்க்கணும். 2 பக்கம் மட்டும் விளிம்பு இந்த அரைக்கிறது, இந்த அரைக்கிறது, இந்த அரைக்கிறது, 3 விளிம்பையும் பார்க்கணும். இந்த வார விளிம்புல 1 இருக்கு. அப்ப இங்க 1 2 3 அங்க 4. அதே போல இந்த விளிம்பெடுத்தா அந்த வளர்ச்சி வர அதுல 4. இந்த விளிம்பெடுத்தா இதுல இந்த ஒன்று இருக்குது, இது 1 சொன்னா வளர்ச்சி வர 1 படி 4. மொத்தமா 12. 2 பக்கம் நிறந்திட்டப்பட்டது. ரக்ஷான் விளங்குதா? அடுத்தது இவ்வாறு வெட்டி எடுக்கப்பட்டவற்றில் ஒரு பக்கம் மட்டும் நிர்ணயம் திட்டப்பட்டது. ஒரு பக்கம் மட்டும்தான் என்று சொல்லி சொன்னா நான் வந்து முகம் என்கிறத பார்க்கணும் சரியா. ஒரு பக்கம் மட்டும் சொன்னா முகம் பார்த்தா இந்த பக்கத்துல இந்த முகத்துல இது மட்டும். அப்ப இது என்று சொன்னா இதுக்கு இங்க ஆள ஒன்றிருக்கும், அப்ப 2. இந்த முகத்துல இது அங்க 2. அடுத்தது இந்த முகம் சொல்லி சொன்னா இது என்று சொன்னா இதுக்கு இங்கால கீழே ஒன்றிருக்கும், அங்க 2. மொத்தமா ஒரு முகம் மட்டும் வாரது 6.
அடுத்தது ஒரு முகமும் நிறம் தீட்டப்படாதது. ஒரு பக்கமும் இவ்வாறு எடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எந்த பக்கமும் வர்ணம் பூசப்படாதது என்று கேட்டா, உங்களுக்கு இங்க மொத்தமா எத்தனை இருக்குதுன்னா 3 தர 3 தர 3 3 9 9 3 27. அப்ப அந்த 27ல இருந்து எத்தனைக்கெல்லாம் கலர் அடிச்சிருக்குதோ அந்த கலர் அடிச்சதை நீங்க கழிச்சு விட்டீங்களா சரி. அப்ப இங்க 3 பக்கத்துல 8, 2 பக்கத்துல 12, 1 பக்கத்துல 6, இவ்வளவுத்தையும் கூட்டினீங்களா 26 வரும். 26ல இருந்து 27ல இருந்து இந்த 26 கழிச்சிங்களா நடுவுக்கு இருக்கிற சிட்டியா நடுவுக்கு இருக்கும் அந்த 1ங்கிறது வரும். அப்ப பூசப்படாதது 1. ரைட், விளங்கிட்டா? உதாரணம் மட்டும் தரப்போறேன், ஆன்சர் எடுக்கணும். ஓகேங்கிறாக்கள் கை வைத்துங்க. ஹராணி ஓகே இல்லையா? சரி, உதாரணம். உங்களுக்கு கீரை 7 மண்டா சரியா? கீருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நான் இந்த வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன். இதை போட்டோ எடுத்து வச்சு பார்த்து ஆன்சர் எடுங்க. புறவு கீரிக்கு இப்ப நீங்க ஒயிட் போர்டை பார்த்து நீங்க ஆன்சர் எடுங்க. சரியா? ஒயிட் போர்டை பார்த்து நீங்க ஆன்சர் எடுக்கலாம். முதலாவது 3 பக்கம் நிறந்திட்டப்பட்டதத்தின, 2 பக்கம் நிறந்திட்டப்பட்டதத்தின, 1 பக்கம் நிறந்திட்டப்பட்டதத்தின, 1 பக்கமும் நிறம் தீட்டப்படாதது. ஒரு பக்கமும் நிறம் தீட்டப்படாதது. யாரால ஈலும்? தன்னம்பிக்கையுடைய. ரைட், ஓகே. முதலாவது கேள்வி, 3 பக்கமும் நிறந்திட்டப்பட்டது எத்தனை வரும்? ஆன்சர் தெரிஞ்சால் கை வைக்கலாம். 3 பக்கமும் நிறந்திட்டப்பட்டது எத்தனை வரும்? எட்டு என்கிறார்கள், கை வைத்துங்க. ஓகே, என்ன வந்தாலும் 3 பக்கம் மட்டும் 8 தான்.
அது எப்படி படமா இருந்தாலும் சரிதான். இந்த மல்ல இந்த மல்ல வந்தாலும் சரிதான். சரியா, 3 பக்கம் திறந்துட்டப்பட்டதுண்டா 8 தான். 8 மூலை, அதாவது மேல் மூலை உள்ளதுல இந்த ஆண்டு இந்த ஆண்டு இந்த ஆண்டு இந்த ஆண்டு, கீழே இந்த ஆண்டு இந்த ஆண்டு இந்த ஆண்டு, அங்கே பின்னால 3 பக்கம். ஏன் இந்த இப்படி அடிப்பாங்க பெயிண்ட, இப்படி அடிப்பாங்க இப்படி அடிப்பாங்க, அடிச்சா 3 பக்கம் வரும். அப்ப 8 தான். 8 வந்து 3 பக்கம். 3 பக்கம் 8. இரண்டாவது 2 பக்கம். 2 பக்கம் என்றா எதை பார்க்கணும் தெரிஞ்சால்? 2 பக்கம் என்றா எதை பார்க்கணும்? முகாமா, விளிம்பு, அப்படித்தானே? விளிம்பு இங்க பார்த்து கொள்ளுங்க. இங்க வந்து ஏற்கனவே சொல்லி தந்ததெல்லாம் எல்லாம் ஒரே அளவு. ஆனா இங்க கூட குறையிருக்கு. இங்கால பார்த்தா 5, இங்கால 3, இங்கால 3, மாறி 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 எல்லாம். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சருக்கு போகணும் நாங்க. சரியா, இங்கால 4 இருக்குது, இங்கால 3, இங்கால 5. அப்ப விளிம்பு இந்த இருக்கிற விளிம்பு, இந்த இருக்கிற விளிம்பு, இந்த இருக்கிற விளிம்பு. இந்த விளிம்பை பார்த்தா சரியா ஆன்சர் எடுக்கும் கெட்டிக்கார புள்ள. சரியா, விளங்காட்டி இந்த விளங்கப்படுத்துறது கட்டாயம் கேட்கணும். விளங்கினாலோக்கி, விளங்காதாக்க கட்டாயம் கேட்கணும். இந்த விளிம்பு இதுல 2 பக்கம் வாரது எது என்று பார்க்கணும். கொள்ளையாவே இல்லை. 2 பக்கம் வாரது இதுல எத்தனை வரும்? கையில காட்டுங்க. 2 பக்கம் வாரது இதுல எத்தனை வரும்? கையால காட்டலாம். ரெண்டு பக்கம் வாரது இந்த விளிம்புல 2 பக்கம் வாரது எத்தனை? மூணு. எங்க இருக்குதுன்னு சொன்னா இந்தாவும் 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 3 இருக்கு. இந்த ஆண்டு இந்த ஆண்டு இந்த ஆண்டு. அப்ப இந்த விளிம்புல 3 இவனத்தை ஒன்றோடுது, அதுல 3. இந்த ஒன்றோடுது, அதுல 3. இதுக்கு பின்னி கொண்டு ஓடும் தானே, அதாவது 4. 1 2 3 அங்கே பின்னி கொண்டிருக்கும் 4. அப்ப இந்த சைட்டா வாரது 4 விளிம்பு இருக்குது. 1ல 3. அப்ப மொத்தமா எத்தனை வரும்? 1ல 3 4 விளிம்பு இருக்கு. அப்ப 4லயும் வந்து 12. இது விளங்குதா? இது விளங்குதானே? இந்த விளிம்பை தான் பார்த்தேன். இப்ப இந்த விளிம்பை பார்ப்போம். இந்த போற விளிம்பு இதுல எத்தனை இருக்குது? 2 பக்கம் திறந்துட்டு 1 எங்க இது மட்டும்தான். இது 3 வந்துடும், இது 3 வந்து, இது மட்டும்தான் இருக்கு. அப்ப இது 1 1 2 3 1 4. இதுல 1 தான் இருக்கு. அப்ப இதுக்கு வந்து 4. சரி, இந்த ஆண்டு இருக்கு. இது விளிம்பு 3 விளிம்பு, அதை பற்றி பார்க்கணும். 3 விதமா இருக்கு. இந்த இதுல எத்தனை 2 பக்கம் வரும்? இதுல எத்தனை 2 பக்கம் வரும்? 2. எங்க இருக்குது? இதுவும் இதுவும் 2 இருக்கு. அப்ப இது 2 சொன்னா 4 6 அங்கால 1 வரும் 8. 4 விளிம்பு இருக்கும். 1ல 2 படி 4 2 8. இப்ப எவ்வளவு கூட்டினீங்களா? எத்தனை? 12 8 24 24. அப்ப 2 பக்கம் 24. சரியா விளங்குதா? ஒரு பக்கம். மூணாவது ஒரு பக்கம். இங்க எதை பார்க்கணும்?
ஒரு பக்கம் சொன்னா சரியா? முதலாவது இந்த முகத்தை வச்சு பார்த்தா அப்படியே சைட் ஒன்று வராது, நடுவுக்கு இருக்கிறது தான் வரும். அப்ப இதுல எத்தனை, இந்த முகத்தில் எத்தனை இருக்குது பாட்டுக்காகும்? இந்த முகத்தில் எத்தனை இருக்கு? 3. இந்த முகத்துல ஒரே ஒரு பக்கத்துக்கு நிறந்துட்டு படுறது எத்தனை இருக்கு? சசிகா எத்தனை? இந்த முகத்துல ஒரே ஒரு படத்துக்கு மட்டும், ஒரே ஒரு பக்கத்துக்கு மட்டும் நிறந்துட்டப்படுறது எத்தனை? பாருங்க, இது 3 பக்கம், இதுவும் 3 பக்கம், இதுவும் 3 பக்கம், இதுவும் 3 பக்கம், இது 2 பக்கம், இது 2, 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 இது 2. இப்ப ஒரு பக்கம் மட்டும் நிறந்துட்டு படுறது இந்த முன்னுக்குள்ள படத்துல, முன்னுக்குள்ள முகத்துல மட்டும் எத்தனை வரும்? 6. 2, 4, 6. இதுல 6 அதுக்கு பின்னி கொண்டிருக்குது, அதுலயும் 6 தான். 6 6. அப்ப இந்த முன் பக்கத்துக்கு மட்டும் 12, முன் பக்கத்துல மட்டும் 12, இங்க 6 அங்க 6. இதுக்கு வந்தா இதுல எத்தனை வரும்? இந்த முகத்துக்கு 2, இந்த ஆண்டு இந்த ஆண்டு. அப்ப இதுல 2 இங்கால சேர்த்து ஒன்று இருக்கும். அப்ப 2 2 4. மேல பாப்போம், மேல எத்தனை வரும்? 3. ஏன் இந்த ஆண்டு இந்த ஆண்டு இந்த ஆண்டு 3 தான் இது, சரியா? அப்ப இந்த 3 கீழே 3 6. அப்ப இங்க ஒரு பக்கம் வாரது 6 4 10, 10 12 22, 10 12 22. சரி, 4வது ஒரு பக்கமும் நிறந்துட்டப்படாதது. அப்ப என்ன செய்யணும்? மொத்தம் எத்தனை என்று பார்க்கணும். மொத்தம் மொத்தம் இங்க எத்தனை வரும்? இங்கால 5, சரியா? நீளம் தர அகலம் தர உயரம் என்று பார்த்தா இங்க 5 உண்டு. அகலத்தை பாத்தீங்க சொன்னா இங்க எத்தனை? 1 2 3 3, இங்கால 1 2 3 4. எவ்வளவு இப்ப இருக்கு? 5 3 15, 15 4 60. 60 மொத்தம் இருக்கு. மொத்தம் 60 சின்ன சின்ன மரப்பத்திகள் இருக்கு. இந்த 60ல இருந்து இந்த வாரம் அவ்வளோத்தையும் கூட்டி போட்டு கழிச்சாச்சு. அப்ப 22 20, 22 8 30, சரியா? 22 8 30, 30 24 54. அப்ப 60ல 54 போனா 6 ஒரு பக்கமும் நிறந்துட்டப்படாதது, சரியா? ஒரு பக்கமும் நிறந்துட்டப்படாது. கட்டாயம் இதே மாதிரி தான் இப்ப கேள்விகள் நிறைய வரும். எல்லா பக்கமும் சமனாவார இல்ல, கூடி குறைஞ்சுதான் இப்ப கேள்வி வருது. அப்ப நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும், சரியா? அடுத்த கணக்கு போமா? சரி, எழுபத்தி ஒன்றுக்கு ஆன்சரை காட்டுங்க. 71க்கு பின்வருவனவற்று பிழையான கருத்தை தரும் ஒரு, எது பிழை? குதிரையா மரமா சிறுவனா? பிழையான கருத்து. அந்த படத்துல ஏதோ ஒன்று பிழையா இருக்கு, சரியா? அப்ப அது எது பிழைன்னு கேட்காங்க. கையை காட்டுங்க, ஆன்சரை கையை காட்டுங்க.
அந்த படத்துல ஏதோ ஒன்று பிழை. அஸ்வதி, எது பிழை? இரண்டாவது சார். ரைட். எது பிழைன்னு சொன்னா இந்த பொடியின் பிழை. சிறுவன். ஏன்? நல்லா தான் நினைக்கான். அவன்ல என்ன பிள்ளை? யாரா சொல்லலாமா? அவன்ல என்ன பிள்ளை? நல்லா தானே இருக்கான், வடிவா தானே இருக்கான். ஏனெண்டா அந்த பொடியின் மரத்தில் அளவுக்கு இருக்கான் பாருங்க. மரத்தில் அளவுக்கு சிறுவன் இருப்பானா? இல்ல. குதிரை கொஞ்சம் மரத்தை விட பொடியத்தானே இருக்குது. ஆனா சிறுவன் மரத்தில் அளவுக்கு இருக்கிறான். அப்ப சிறுவன் பிள்ளை. அடுத்தது பாருங்க, 72வது. சரியான கருத்தை தரும் உரு. சரியானது எது? முயல் சரியா? முயல் பின்னாம்பரி சாரி இப்பல. சரி, யானை சரியா? யானை சரியா? யானை பெருசா வரணும், அது சின்ன நாரி, அது பிள்ளை. அப்ப சரியானது மாடுதான். சரியா? சரியானது மாடு. 73க்கு ஆன்சர் சஞ்சய். என்ன கூதலா? கடும் ஹீட், கூலா இருக்கு என்ன? ரைட். கிளைமேட் கொஞ்சம் சேஞ்சா தான் ஆயிட்டு. 73வது ஆன்சர் என்ன? ஹாயா பக்கம் தர்ற உடனேக்கு பக்கம் எடுத்துட்டீங்களா? 170ஆம் பக்கம். 73க்கு ஆன்சர் எல்லாரும் காட்டுங்க. சும்மா பார்த்துட்டீங்க, செய்யல போல இருக்குது. 170ஆம் பக்கம். ஹனானி இன்னும் எடுக்கலையா? ஆ, நாங்க சனி ஞாயிறு காலையில இது படிக்கிற திறன் புத்தகம் படிப்போம். சரியா? இதுல இத பிரிண்ட் எடுத்துக்கிறீங்களா நீங்க? 10வது திறன் ஹனானி. 10வது திறன்ல சரியா 170வது பக்கம் போயிட்டு. நூத்தி 69 முடிஞ்சு 170 போறோம். 73வது. இதுக்கு முதலாவது படம் இப்படி இருக்குது. 2வது படம் சரியா? 2வது படம் ஒரு துண்ட காணல. எந்த துண்டு என்று சொல்லி பார்த்தா 2வது படத்துல இந்த இருக்கிற துண்ட காணல, இத காணல. 3வது இந்த படத்துல இத காணல. அப்ப 4வது படத்துல இது வரணும்டா இந்த இருக்கிறது போயிடும். அப்ப இது போனா மிச்சமா வாரது முதலாம் நம்பர் விடையா இருக்கு. முதலாம் நம்பர் விடை. அடுத்தது 74க்கு ஆன்சர். 74க்கு ஆன்சரை காட்டலாம். நிறைய கேள்விகள் இதுல வார. 74க்கு அத்தினா கையை காட்டியா சொன்ன எழும்பிடுங்க. 74க்கு 2ஆம். எப்படின்னு சொன்னா இங்க ஒயிட்டா இருக்கிறது அடுத்த படத்துல பிளாக்கா மாறிடுது. சரியா? ஒன்று கலரா இருக்கிறது அடுத்ததுக்கு ஒயிட்டா மாறுது. அப்ப இங்க ஒயிட்டா வெள்ளையா இருந்தா அடுத்த படத்துல பார்த்தா இந்த படத்துல பார்த்தா அதே வெள்ளையா இருக்கிறது எல்லாம் கருப்பு, கருப்பா இருக்கிறது எல்லாம் வெள்ளை. அப்ப இது இந்த படத்துக்கு எப்படி வரும்னு சொன்னா வெள்ளையா இருக்கிறது எல்லாம் கருப்பாகும், கருப்பா இருக்கிறது வெள்ளையாகும். அப்ப இந்த இருக்கிற 2வது படம் தான் சரி. அடுத்தது 75வது.
75வது வினா. எது வரும் ஆன்சர்? முதலாவது. ஏன்? அதாவது இந்த இதை கொண்டு வந்து இந்த இருக்கிறது முதலாவது கொண்டு வந்து இதுல கீறினா இப்படி வருது. அப்ப மூணாவது படத்தை போல வருது. ரெண்டாவது இந்த அரைக்கிறத கொண்டு வந்து இதுல கீறினா அப்ப இப்படின்ட்டு வந்து இப்படின்ட்டு வருது. அப்ப மூணாவது படத்தை போல. அப்ப இதை கொண்டு வந்து இதுல கீறினா இப்படின்ட்டு வரும். முதலாவது படத்தை போல வரும். முதலாவது ரெண்டாவது ஒன்றுமா இருக்கே என்று சொன்னா இந்த மூணு படத்துல எதிலையாவது இந்த ரெண்டுல எதிலையாவது வெளியில கோடு வருதா? ரெண்டா ஒன்றுலையும் வெளியில கோடு வரல. அப்ப உள்ளுக்குத்தான் இருக்குது. அப்ப ரெண்டாவது வராது. இதுல வந்து வெளியில கோடு வருது. ஆன்சர் முதலாவது 75. 76க்கு பாப்போம். யாரு கெட்டிக்காராக்கள்? 76க்கு என்ன ஆன்சர் வருது? நீங்க புக்க மாத்துங்க. அதுல பார்த்து சொல்லுங்க. புக்க மாத்துங்க. எழுபத்தாறு. ரெண்டாவதா? ஏன்? இப்ப இது எப்படி வந்திருக்குன்னு நாங்க பார்க்கணும். எப்படி வந்த நடுவு குறிக்கிறது ஆக பெருசா போயிட்டு. நடுவு குறிக்கிற வட்டம் ஆக பெருசா போயிட்டு. அப்ப இந்த இருக்கிற நடுவு குறிக்கிறது ஆக பெருசா வரும். அது ஆக பெருசா இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது இந்த இருக்கிற முக்கோணி ரெண்டாவதா இதுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த இருக்கிறது வந்து சரியா இந்த அறிக்கை பாருங்க. நாம நினைக்கிறது இது ஆக பெருசா போயிட்டு இந்த இருக்கிறது நடுவுக்கு வர. அடுத்தது இந்த சதுரம் வந்து ஆக உள்ளுக்குறி சின்னனா. அப்ப இங்க வந்து செவ்வகம் ஆக சின்னதா இருக்கு. சின்னொன்னா உனக்கு. அப்ப அதுல இந்ததான் இருக்கு. அப்ப ரெண்டாவது சரி. சரியா பாத்திமா? அடுத்தது முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு தாயக்கட்டை என்று எடுத்தா அந்த தாயக்கட்டையில ஒரு புள்ளி படி போட்டிப்பாங்க. என்ன அப்படித்தானே? ஒவ்வொரு புள்ளியா எல்லா பக்கமும் புள்ளியா போட்டிப்பாங்க. 1 2 3 4. மொத்தம் எத்தனை வைக்கும்? யாருக்கு தெரியும்? ஒரு தாயக்கட்டை எடுத்த மொத்தம் எத்தனை புள்ளி இருக்கு? ஒரு தாயக்கட்டை ஒன்று எடுத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வரும்? ரெண்டு 2 3 இப்படி போடுவாங்க. மொத்தம் எத்தனை புள்ளி? 1 புள்ளி 2 புள்ளி 3 புள்ளி 4 புள்ளி 5 புள்ளி 6 புள்ளி. 1 2 3 4 5 6. இவ்வளவுத்தை நீங்க கூட்டினீங்களா 21 வருமா வராதா? 21. ஒரு தாய்க்கட்டையில வளைச்சு வார புள்ளி எல்லாம் வந்து 21. இது ஞாபகம் வைக்கணும். அடிக்கடி கேள்வி வரும். 2 தாயக்கட்டையை ஒண்டா நினைச்சுட்டா எத்தனை புள்ளி வரும் எல்லாம் கேட்பாங்க. எத்தனை வரும் மொத்தம்? 2 தாயக்கட்டையில எத்தனை புள்ளி வரும்? ஒரு தாயக்கட்டையில 21. 2 தாயக்கட்டையில எத்தனை வரும்? 42 வரும். சரி, அது விளங்கிடும் உங்களுக்கு. சரியா? இப்ப வர்றது கேள்வி பார்ப்ப.
இப்ப ரெண்டு தாயக்கட்டை, இரண்டு தாயக்கட்டையின் நியதிக்கு அமைவாக இங்கு தரப்பட்டுள்ள இரண்டு தாயக்கட்டைகளிடம் கண்ணுக்கு புலப்படாத பக்கங்கள் உள்ள புள்ளிகளின் கூட்டுத்தொகை யாது? இப்ப உங்களுக்கு விளங்குது, ஒரு கண்ணுல இது நாம இப்படி பார்க்கக்குள்ள உங்களுக்கு நம்ம கண்ணுக்கு விளங்குது, சரியா? கண்ணுக்கு விளங்காது கேட்கிறாங்க. அப்ப யாரு கெட்டிக்காராக்கள்? இந்த தாயக்கட்டையில உங்களுக்கு எத்தனை நம்பர், எத்தனை விலங்குல எல்லாத்தையும் கூட்டினா எத்தனை விலங்குல? இங்க 6 விளங்குது. 6 3 9, 9 2 11 விளங்குது. அப்ப எத்தனை இன்னும் விளங்குல? மொத்தம் 21 தானே ஒரு தாயக்கட்டையில, சரியா? ஒரு தாயக்கட்டையில மொத்தம் 21. எங்களுக்கு விளங்குறது எத்தனைன்னு சொன்னா 6 3 9 2 11 விளங்குது. 21ல 11 விளங்குது. அப்ப இந்த தாயக்கட்டையில 10 நம்பர்கள், 10 விளங்கல. விளங்குதா? விளங்கி நாங்கள் கைவிட்டுங்க. கூட்டுத்தொகை 10 விளங்குது இல்ல சசிகா? விளங்கலையா? விளங்குது. அப்ப இந்த தாயக்கட்டையில எத்தனை உங்களுக்கு விளங்கல? நம்பரை கூட்டினா எத்தனை வரும்? இருக்கிறத கூட்டி போட்டு கழிச்சு விட்டா சரி. 5 இந்த 6 6 4 10 விளங்குது. அப்ப எத்தனை விளங்காம இருக்கு? எத்தனை? 11 விளங்காம இருக்கு. விளங்குதா? இந்த தாயக்கட்டையில 11 விளங்காம இருக்கு. 10 விளங்குது, 11 விளங்கால. இல்லாட்டி நீங்க இது செஞ்சு பார்க்கலாம். இதுல எத்தனை விளங்குது? 5 விளங்குது, 1 விளங்குது, 4 விளங்குது. விளங்காது என்ன என்று பார்த்தா 3 விளங்கல்ல, 2 விளங்கல்ல, 6 விளங்கல்ல. அப்ப இவ்வளவுத்தையும் கூட்டி பாருங்க. 2 3 5 5 6 11 விளங்கல்ல. ரைட். அப்ப இந்த தாயக்கட்டையில எனக்கு விளங்கல்ல 11, இந்த தாயக்கட்டையில 10 விளங்கல்ல. அப்ப ரெண்டையும் சேர்த்து கூட்டி பார்த்தா 21 விளங்கல்ல எனக்கு. விளங்கிட்டா? விளங்கிட்டா? அடுத்தது ABCD எனும் 5 நகரங்களுக்கிடையே தூர அளவுகள் தரப்பட்டுள்ளன. அவற்றை அவதானித்து DC ஆகிய நகரங்களுக்கு இடையிலான தூரத்தை காண்க. இங்க DC என்ற எது? அதான் நமக்கு தெரியும். DC என்ற எங்க கிடக்கு? யாருக்கு தெரியும்? DC என்றா எங்க இருக்கு? ABCD என்று சொன்னா இந்த இருக்குது A, சரியா? B இந்த அரைக்கு, C இந்த அரைக்கு, இந்த அரைக்கு D. ABCD ஈமா ஈம்பர்மா, இந்த அரைக்குது E, சரியா? எனும் 5 நகரங்களுக்கு தூர அளவுகள் தரப்பட்டுள்ளன. அவற்றையாவது அனைத்து DE என்று சொல்லி சொன்னா, DE என்று சொன்னா இந்த இருக்கிற நீளம் எவ்வளவு என்றதுதான் DE. சரி, யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? சரி, நான் ஒரு உதாரணம் கேட்கிறேன், நீங்க அதுக்கு ஆன்சர் காட்டுங்க பாப்பேன். சரியா? ஒரு உதாரணம். இந்த நீட்டம் ஃபுல்லாண்டு இல்ல, இது A, இது B, இது C, சரியா? இது ஃபுல்லா இங்க இருந்து இது வரைக்கும் 50 சென்டிமீட்டர், இதுல இருந்து இது வரைக்கும் 40 சென்டிமீட்டர். இப்ப நான் கேட்க BC நீளம் எவ்வளவு? BC நீளம் எவ்வளவு? கிருஷ்யா முடிய கீழே விட்டு ஆன்சரை கையை காட்டு. ஜனா ஆன்சர் என்ன வரும்? இது ஃபுல்லா 50, இவ்வளவு 40, இவ்வளவும் எவ்வளவு? 10, இவ்வளவும் 10. அப்பதான் இந்த 52 வரும். சரி, இது ஃபுல்லா
இது ஃபுல்லா வந்து இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் ஃபுல்லா 80, இவ்வளவு வரைக்கும் 15, சரி 25, இங்க இருந்து இது வரைக்கும் 25, இது சி இது டி, இவ்வளவும் எவ்வளவு 6 அலை. இந்த துண்டு மட்டும் எவ்வளவு? இது ஃபுல்லா 80, இவ்வளவும் 40, இவ்வளவும் 25, இவ்வளவும் எவ்வளவு? முதலாவது விட 20, இரண்டாவது விட 15, மூணாவது விட 45, சாரி 25, நாலாவது விட 80. எது வரும்? கெட்டிக்காரர்கள் ஆன்சர் காட்டுவாங்க. இது ரெண்டாவது இவ்வளவும் 40, இவ்வளவும் 25, மொத்தமா கூட்டினா 80 சொல்றா. அப்ப 80ல இருந்து இது ரெண்டையும் கொண்டீங்கன்னா 65, 40 இந்த 25 65. அப்ப இந்த நீளம் வரும். 80ல 65 கழிச்சீங்களா 15 இது வரும். அப்படியும் இல்லங்காட்டி இவ்வளவு 40, அப்ப இவ்வளவு 40, இவ்வளவு 25 மிச்சம் வாரது வரும். சரியா? ரைட். அப்ப இதுக்கு ஆன்சரை பார்த்தோம்டா, இதுக்கு இந்த வினாக்கு நாங்க ஆன்சரை பார்த்தோம்டா, எங்களுக்கு கேட்டது இவ்வளவும் எவ்வளவோன்னு கேட்டீங்க. இவ்வளவும் எவ்வளவு? ரைட். இப்ப நான் அழிச்சு போட்டு திருப்பி காட்டுறேன் பாருங்க. இங்க இருந்து இவ்வளவும் 50, இவ்வளவும் 16. இந்த நீளம் அப்படியே பாருங்க, இது 15. அப்ப புல்லா எவ்வளவு சொல்லுங்க? இப்படி இங்க இருந்து இவ்வளவு வந்துட்டானே, இங்க இருந்து இவ்வளவு வாங்க, இங்க இருந்து இவ்வளவும் 50, சரியா? இங்க இருந்து இவ்வளவும் 50, இங்கால 16, இதுல இருந்து இவ்வளவு 16, இங்கால 15. அப்ப உங்களுக்கு தெரியும் இங்க இருந்து இவ்வளவும் எவ்வளவுன்னு தெரியும். யாருக்கு தெரியாம இருக்கா? ஃபுல்லா போட்டுங்க. 15, 16, 50 கூட்டினா ஹலிமா விளங்குதா? கூட்டினா 5 மாறும் 11, 1 மிச்சம் 5 6 7 8, ஃபுல்லா எத்தனைண்டா 81. அப்ப 81 சொன்னா இவ்வளவு எத்தனை வந்தி? அப்ப 60 75, 60 15, 75 வந்தி. அப்ப 75 கழிச்சு விட்டா நிச்சயமா வர்றது வரும். 1ல இருந்து 5 போனா போகாது, 11ல இருந்து 5 போனா 6, 0 விட 6. விளங்காமையாறு இருந்தா கை வைத்தலாம், விளங்காமையாறு இருந்தா கை வைத்தலாம். சைனுல் பகா விளங்காம இருந்தா கை வைத்தலாம்னு தான் சொன்ன, ஆட வேணான்னு சொல்லுது. விளங்காட்டி திருப்பி சொல்றேன், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து தரப்பட்டிருக்குது இந்த கோடுகள் அளவு என்று சொல்லி சொன்னா இந்த இவ்வளவு மெத்தினேன்னு பாருங்க, சரியா? இந்த இருந்து இந்த வரைக்கும் 50, இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் 50 சொல்றாங்க, சரியா? ரைட். அப்ப நானும் டாக்ல காட்டுறேன். இவ்வளவு வரைக்கும் 50, எங்க இருக்கின்ற கீழே போட்டு வைக்கும். இவ்வளவு வரைக்கும் 16, அப்ப 50 16 மொத்தமா வரும். அதோட இங்கால இவ்வளவு வரைக்கும் 15 சொல்றாங்க. அப்ப நீங்க இதுல இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா எத்தனை வரும்னு சொல்லி சொன்னா 81 வரும். அது எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கிற இவ்வளவும் 50, இங்கால 16, அப்ப 76, 50 16 66,
66 இந்த இவ்வளவும் 15. அப்ப மொத்தம் 81. இந்த 81ல இருந்து இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் எத்தனைண்டா 60 15 75. அப்ப 75 கழிச்சிங்களா இந்த இருக்கிற இவ்வளவும் வரும். அப்ப 75 81ல 75 போனா 6. சரியா? ரைட். அடுத்தது எங்களுக்கு முக்கியமான உண்டு வலஞ்சொலி இடஞ்சொலி. இது நிறைய பேருக்கு தெரியும், சிலருக்கு தெரியா. சரியா? அதாவது நான் இப்ப உங்களோட கை எங்க இருக்கு? வலது, அதாவது நீங்க நிக்கிறீங்க, உங்களோட வலது கை எங்க இருக்கு? வலது கை. சரி, ஓகே. இப்ப நான் இந்த நிக்கிறேன். இதுக்கு லேசா இந்த 3 விரல் இடது கையில இந்த அரைக்குது. இது நடுவுக்கு வர கோடு. இது வலது பக்கம், இது இடது, இது வலது இடது. இதுவும் எனக்கு தெரியாண்டா இன்னும் ஒரு லேசா ஒன்றிருக்கு. பாப்பா, நான் இப்படி போறேன். நான் இப்படி போறேன். இப்படி போனா கடிஞ்சு கொள்ளணும், பிள்ளைங்கதாக. இல்லை, அதை விட லேசி தான் இது. நான் இங்க இருந்து இப்படி போறேன்டா என் வலது கை எங்கால இருக்கு? என் வலது கை எங்கால இருக்கு? இங்காலையா இங்காலையா? இங்காலண்டா கை வைத்துங்க. ஓகே, நான் இங்க இப்படித்தான் நிக்கிறேன். இங்க பாருங்க, இப்படி நிக்கிறேன். நான் இங்கால செய்வேன். இதான் என் வலது கை. அப்ப இது வலதுண்டா, இது விட்டாது. இது சரியா? விளங்கிட்டா? இது விளங்காம அறிவிக்கிறீங்களா? அவ்வளவுதான் தேவை. விளங்கிட்டு தானே? சரி, இப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னா, உங்களோட சரியா பேப்பர் துண்டு, சும்மா பேப்பர் துண்டு, சின்ன பேப்பர் துண்டு எடுக்கணும். வெள்ளை பேப்பர் துண்டு உண்டு. சரியா? ஒரு ஆள் பேப்பர் துண்டு தான் இருக்குது. சரியா? இதே மாதிரி நான் இங்கால இப்படி போறேன். அப்ப இங்கால வலது, இங்கால இடது. நான் போட்டிக்கிற விளங்குதாப்ப? யாருக்கு விளங்குது? இந்த போட்டிக்கிறது டெவினேஷ் விளங்கிட்டா? சரி, இப்ப நீங்க எக்ஸாம் பேப்பர்ல வந்தா இப்படி ஒரு சின்ன துண்டா எடுக்கணும். பெருசு கிடக்கப்படா, சின்ன துண்டா. சரியா? இப்ப இது விளங்கித்தானே? இப்ப என்ன செய்ய போறேன்டா, இப்படி போறியா? இங்க இருந்து இப்படி போறாரு ஒரு ஆள், ஐயாவரால் போறாரு. வேற எத்தனை இடத்த வலது பக்கம் திரும்பி இருக்காரு, எத்தனை இடத்த இடது பக்கம் திரும்பி இருக்காரு என்று கேட்க போறாங்க. ஒரு இதுவும் இல்ல. இப்படி ஒரு சின்ன எடுத்துட்டு இதை எடுத்த விளங்கிட்டா, இதை எடுத்த விளங்கிட்டா. இப்படி இப்படி போனா, இப்படி நான் போனா இங்கால வலது இருக்கும், இங்கால இடது இருக்கும். அதான் ஒரு சின்ன பேப்பர் துண்டுல நான் வெட்டி எடுத்திருக்கிறேன். இவர் இப்படி வாராரு. இப்படின்னு வந்தா இங்கால மாற போறாரு. இங்காலையா போறாரு, இங்காலையா போறாரு, இங்கால மாற போறாரு. அப்ப இடது பக்கம் மாற போறாரு. அப்ப ஈனா மாறிட்டாரு. இப்படியே வாராரு. இப்ப இங்கால வலது பக்கம் மாற போறாரு. வானா மாறிட்டு இப்படியே வாராரு. இங்கால மாற போறாரு. அப்ப வானா மாறுறாரு. இப்படி மாறினா இங்கால மாற போறாரு. ஈனா இப்படி வந்து இங்கால போறாரு. அப்ப ஈனா இப்படி வந்து இங்கால மாற போறாரு. பானா. சரியா? ரெண்டு மொண்டுதான். நான் இந்த கையை வச்சு காட்டுறேன். சரிதான்? சில பேரு கையை எடுக்கக்குள்ள பேப்பர் இருக்காம இப்படி 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 வருவாங்க. சில இடத்த மாத்தி போடுறாங்க. அப்ப அதால இதுவும் லேஸ் விளங்குதா? ஆனா பேப்பர் பெண்ணா ஆம்பரிசா எடுக்கப்படா, சின்ன அடுத்தா ஓகே. விளங்குதா? சரியா? ரைட். அப்ப இதுல எத்தனை பக்கம் வலது பக்கம் திரும்பினா 1 2 3, எத்தனை இடம் 1 2 3, அவ்வளவுதான். அப்ப அந்த கேள்விக்கு சரியா
அந்த இந்த வந்திருக்கிற கேள்விக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இப்படி இருந்து இங்கால போறது. சரியா? எப்படின்னு பாப்போம். முதலாவதுக்கு ஆன்சர் எடுத்துட்டு இந்த கிளாஸ் முடிப்போமா? 81 வரைக்கும் தான் வரும் பெரும்பாலும். இங்க இருந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்திருக்கு முதலாவது படம். சரியா? முதலாவது படம் வந்து இப்படி. ரைட். அப்ப நான் இதுக்கு ஆன்சர் எடுக்க நீங்க செய்து பார்க்கலாம் அல்லது கையால் எடுக்கலாம் ஆன்சரை. வீடியோ பெருசா இருக்கா? ரைட். இப்படி போனா இங்கால இடது பக்கம் வருது முதலாவது. இங்கால இடது. அப்ப இங்கால திரும்புறாரு, திரும்பிட்டேன். இங்கால வந்தா வலதுல வாராரு, இப்படி வந்துட்டு இங்கால மாறுறாரு, வலதுக்கு மாறுறாரு. இப்படி வந்தா ஈனா பக்கம் கோடு போகுது, அப்ப ஈனா. ரைட். மாறினாரு. இங்கால ஈனா பக்கம் போகுது, அப்ப இந்த மூலையிலையும் ஈனா. ரைட். இப்படி மாறினா வலது பக்கம் வருகுது, வானா. இப்படி வந்தா இந்த வலது பக்கம் வருகுது, வானா. இப்படி வந்தா இடது பக்கம் போகுது, ஈனா. இப்படின்னா ஈனா. இப்படி போனா அங்கல பக்கம் வலது பக்கத்துக்கு வருகுது, அடுத்தது வலதுக்கு வருகுது, அடுத்தது வந்து இடதுக்கு வருது. சரி, இவ்வளவும் தான். விலங்கு நகல் கேட்டுங்க. இது இதையும் விட லேசி. சின்னனா பேப்பர் துண்டு எடுக்கலாம். நீங்க வேற பேப்பர்ல எடுக்கலாம் தானே? சரி, எக்ஸாம் பேப்பர்ல ஒரு சின்ன துண்டு ஒன்று வெட்டி, எக்ஸாம் பேப்பர்ல இல்ல வேறையா ஒரு சின்ன துண்டு எடுக்க தட்டியா தருவாங்க, பேப்பர் தருவாங்க. அப்ப அதுல வேணும் மட்டும் நாங்க இது செஞ்சாகலாம். பேப்பர் அடியோட கிடைக்கல சொன்னா சரியா, நீங்க கையை வச்சு யூஸ் பண்ணலாம். சரியா? ரைட். அப்ப இதுக்கு 1 2 3 4 5 6 இடது பக்கம், 1 2 3 4 5 6 வலது பக்கத்துக்கு வந்துருக்கு. இப்ப நான் கீறினபடி. அப்ப முதலாவது கேள்வி இங்க கேட்டது 1 வலது, 2 3 4 5 6 வலது. வலது பக்கம் திரும்பிய தடவைகள் 6. சரியா? எலியொண்டு உணவு தட்டை நோக்கி சென்ற பாதை தரப்பட்டுள்ளது. இப்ப இங்க இருந்து வாரத்துக்கு லேஸ். அது எப்படின்னு சொன்னா இங்க இருந்து இப்படி வாரது. இப்படி வாரது. அப்ப இதுவும் அதே மாதிரி ஆன்சர் எடுக்கலாம். ஆனா சரியா கேட்டுக்கொள்ளுங்க, போற விதத்தை காட்டுறேன், கேட்டுக்கொள்ளுங்க. இதே படம் ஆட்டு பாருங்க. 1 இப்படி வந்து 1 2. சரி, இதே இதான் வந்திருக்குது. இப்ப பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க எடுத்தீங்க தானே இந்த பேப்பர் துண்டுல? சரியா? இந்த துண்டுல பேப்பர்ல எடுத்தீங்க தானே? இது இப்படி வரும், இந்த கோடு அங்க இருந்து வார மாதிரி. சரியா? அப்ப அங்க இருந்து வார மாதிரி எடுக்கணும். அங்க இருந்து வார மாதிரி அம்புக்குறி போடணும் கட்டாயம். சும்மா ஒரு கோடு போட்டு போட்டு மாறப்படா. சரியா? அம்புக்குறி மாதிரி போட்டு வைக்கணும். எடுக்கிறேன் பேப்பர்ல எடுக்கிறேன். இந்த கோடு இங்க இருந்து வருது. இப்ப எங்கால பக்கம் மாறுது, எங்கால பக்கம் மாறுது, மேல வலது பக்கம் மாறுது. அப்ப இவடத்தை வானா மாறிட்டு இப்ப எங்கால மாறுதுன்னு சொன்னா இங்கால இடது பக்கம் மாறுது, ஈனா. இப்ப இங்க வந்தா ஈனாவுல மாறுது. இங்க இப்படி வந்தா வலது பக்கம் மாறுது. சரி, அவன் மேல வாரதெல்லாம் இடது, கீழே வாரதெல்லாம் வலது. சரியா? அப்ப ஈனா 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 வா வ வ வ வ. இது வ. சும்மா செய்யப்பட நாலஞ்சு பயிற்சி செஞ்சு விட்டுதான் மேல வரதுகளை எல்லாம் பிடிக்கணும். சரியா? ரைட்.
இப்ப நீங்க 1 2 3 4 5 6 7 8 இடது பக்கம் 2 4 6 8 வலது பக்கம். எலி எத்தனை தடவைகள் இடது பக்கமாக திரும்பியது? எத்தனை இருக்குது? இங்க 2 4 6 8 இருக்குது. இங்க எத்தனை இருக்குது? இடது பக்கமா எத்தனை திரும்பியது? 1 2 3 4 5 6 7 8 9 10. அங்க போட்டதுல பல. அப்ப 10 முதலாவது. சரியா? அடுத்தது எலி எத்தனை தடவை சூரியன் மறையும் திசை நோக்கி சென்றது, பயணித்தது? சூரியன் மறைகிற திசை என்றா எங்கால? யாருக்கு தெரியும்? சூரியன் மறைகிறது எங்கால? கிழக்கா மேற்கா? மேற்கு. இப்படி போறதுதான் மேற்கு. சூரியன் இப்படி வந்தா வடக்கு, இப்படி வாரது கிழக்கு, இப்படி வாரது தெற்கு. சூரியன் மறைகிற பக்கம் மேற்கு, இங்கால. அப்ப இங்கால எத்தனை தரம்? 1 2 3 4 5 6 தரம் போயிருக்கு. அப்ப சூரியன் மறையும் திசை நோக்கி பயணித்துள்ளது. 6. மேலே மிருகி பாருங்க. 7 8 9 10 11. அப்ப ஆன்சர் 3வது. எலி எத்தனை தடவை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி பயணித்துள்ளது? கிழக்கு பக்கமா போயிருக்கா? போகல, 0. எலி எத்தனை தடவை வடக்கு நோக்கி பயணித்துள்ளது? வடக்கு நோக்கி 1 கலர் வரையாண்டு காட்டுறனா. 1 2 3 4 5 5 தடவை. சரி, 5 5 சரியா? ரைட். ஓகே, டே கிளாஸ் முடிப்போம்.